அனைவருக்கும் வணக்கம். கிரிமினல் அடிதடி போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடும் ஜாதகம் எப்படி இருக்கும்? அதாவது கிரிமினலுக்கு புத்தி ஒன்றாவே அங்கே சனி வந்துடுவார். அதே போல் அடிதடி குற்றச் செயல்கள், அடிதடி கொலை குற்றம் போன்ற செயல்கள்னாவே அங்கே செவ்வாய் ராகு காம்பினேஷன் வரும். லக்னத்தோடு சனி சம்பந்தப்படும் நிலையில் அவர் கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடுவாக இருப்பார். அதே போல் செவ்வாய் ராகு சேர்க்கை ஒருவரை கொலை குற்றச் செயல்களில் ஈடுபடும் அமைப்பை தரும். இது எல்லா ஜாதகருக்கும் செவ்வாய் ராகு இருந்து விட்டாலே அதாவது குற்றச் செயல்களில் ஈடுபடுவார் என்று அர்த்தமில்லை. அங்கே சுபத்துவம் விதிவிலக்கு. செவ்வாய் சனி ராகுவுடன் இணையும் நிலையில் கண்டிப்பாக அந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுவார். அதற்குண்டான கிரகங்களை செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன் இருக்கும் நிலையில், லக்ன ராசியோடு சனி சம்பந்தப்படும் நிலையில் ஒருவருக்கு இந்த குற்றச் செயல்கள், அடுத்தவர் சொத்தை அபகரிக்கும் ஆசை, அடிதடி போன்ற விஷயங்களில் அந்த ஜாதகர் சர்வசாதாரணமாக ஈடுபடுவார் என்பதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு விளக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 27/5/1980 5 AM அளவில் பிறந்திருக்கார். ரிஷப லக்னம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்னத்திலேயே சூரியன், புதன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குரு, சனி, ராகு, செவ்வாய் 4 கிரகங்கள், 6ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படி இப்படின்லாம் இதை கொண்டு போய் நகர்த்த வேண்டாம். காலசர்ப்ப தோஷம் என்பதே இல்லை என்பதை ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா அதாவது அடிதடியில் ஈடுபடுறது, சொத்துக்காக அடுத்தவங்களை அடிக்கிறது, அதாவது தன்னுடைய உறவினர்கள் சொத்தை பிடுங்கிறதுக்காக அவங்கள மேலே தாக்குதல் நடத்துவது, இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது லக்னத்தில் புதன் திக்பலமாக இருக்குது. ஜாதகர் புத்திசாலி. ஆனால் புதனை சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார், ஒரே டிகிரியில் பார்க்கிறார். அதாவது புத்திசாலித்தனம் கிரிமினல் புத்தியாக வேலை செய்யும். லக்கணத்தோடு சம்பந்தப்பட்டு புதனோடும் சனி சம்பந்தப்படும் நிலையில் அங்கே அந்த கிரிமினல் புத்தி வேலை செய்யும். அதாவது அடுத்தவங்களை எப்படி அடுத்தவங்க சொத்தை பிடுங்கிறது அப்படிங்கிற அமைப்பு அந்த ஜாதகருக்கு வரும். சனி புதனை பார்க்கணும், லக்கணத்தை பார்க்கணும். இங்கே ராசியும் சனி பார்க்கிறார். லக்ன ராசியோடு சனி சம்பந்தப்பட்டாலே அந்த ஜாதகம் நம்ப தகுந்தவர் அல்ல. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம், ஒரு மாதிரியான அதாவது மனசுக்குள் வேறு விதமான எண்ணங்களை கொண்டவராக அந்த ஜாதகர் இருப்பார். இங்கே 4ஆம் இடத்திலே சனி, செவ்வாய், ராகு. இங்கே செவ்வாய் பாபத்துவம் அடைஞ்சிருக்கார். என்னதானுங்க குருவோட இணைஞ்சாலும் சனியோட இணைஞ்சு ராகுவோட இணைஞ்சு பாபத்துவம் அடைஞ்சிருக்கார். செவ்வாய் ராகுனாவே அந்த அடிதடி, கொலை குற்றம், இந்த ரத்தத்தை பார்த்தா பயப்படாமல் தன்மை போன்றவற்றை தருபவர் செவ்வாய் ராகு. இங்கே 4ஆம் பாவத்தில் ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய, ஜாதகனுடைய நடத்தையை குறிக்கக்கூடிய இடத்தில் சனி, செவ்வாய், ராகு போன்ற 3 கிரகங்கள் இருப்பதால் இந்த ஜாதகர் நடத்தை சரியில்லாதவர் என்றால் கொலை, அதாவது கிரிமினல் நடவடிக்கை, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து இது மாதிரியான செயல்களுக்கு செல்லக்கூடியவர். ஏனென்றால் லக்னத்தை சனி பார்க்கிறார், ராசியும் சனி பார்க்கிறார். இங்கே லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் லக்னாதிபதியே 6 2ஆம் வீட்டில் இருக்கிறார். ஏனென்றால் துலாம் தான் அவருக்கு மூலத்திரியோன வீடு. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா உடலையும் பிரச்சனை. ஏன்னா 4ஆம் இடம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே குரு இருந்தாலும் அவர் அட்டமாதிபதி ஆகிறார். சனி, செவ்வாய், ராகு போன்ற 4 கிரகங்கள் அங்கே இருக்கிறார்கள். லக்னத்தை சனி பார்க்கிறார், ராசியை சனி பார்க்கிறார். இந்த ஜாதகருக்கு இருதயம் சம்பந்தமான, ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளமும் இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. உடல் அளவில் ரொம்ப பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார். பொருளாதார அளவிலும் ரொம்ப பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார். பொருளாதாரங்கள்லாம் 2, 9, 11ஆம் இடங்கள் வளர்த்துருக்கணுமே. இங்கே எந்த பாகமும் வளர்க்கலையே. 2ஆம் இடத்துல வேணால் சுக்கிரன் இருக்கார், அவரே 6ஆம் இடத்துலையும் சொல்லிட்டேன். 9ஆம் இடத்தை சனி இங்கே 9ஆம் வீட்டிற்கு 8இல் மறைஞ்சு அவர் சிம்மத்தில் போய் பகை பெற்று செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து பலவீனமாயிட்டார். பொருளாதார ரீதியாக பிரச்சனை. 2வது மனவாழ்விலும் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை. மனைவியோடு கருத்து ஒற்றுமை இல்லை. ஏனென்றால் 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் அங்கே பாபத்துவம் அடைந்து பார்க்கிறார். சிம்மத்தில் தனித்திருந்து பார்ப்பதற்கும் சனி ராகுவுடன் செவ்வாய் இணைந்து பார்ப்பதற்கும் செவ்வாயின் பாபத்துவ பார்வை கடுமையானதாக இருக்கும். இந்த அமைப்பில் 7ஆம் இடமும் கெட்டது, லக்னமும் கெட்டு 7ஆம் இடமும் கெட்டது. இந்த அமைப்பில் ஜாதகர் தானும் நல்லவர் அல்ல, மனைவியோடும் ஒத்து போக முடியாது. அதே சமயம் மனைவியுடன் இணைந்து மனைவியின் தகப்பனார் சொத்து, அதாவது மனைவியின் தகப்பனார் தன்னுடைய மாமியார் மாமனார் சொத்துக்களை அபகரிப்பதற்காக தன்னுடைய மைத்துனரை ஆள் வைத்து அடிக்கிறார், ஆள் வைத்து மிரட்டுகிறார்.
குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார். அதாவது சொத்தை பிடுங்குவதற்காக. அதாவது செவ்வாயினாலே பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, ரகலை இது மாதிரியான அமைப்புகளை செய்கிறார். ஆட்களை வைத்து கொண்டு அதாவது தனது மைத்துனரை அடிப்பதும் அவருடைய சொத்துக்களை பிடுங்குவதற்கான நடவடிக்கையில் இந்த ஜாதகர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஜாதகம் என்ன சொல்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த ஜாதகத்தினுடைய சனி திசை செவ்வாய் புத்தி கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கையில் திருப்தியான நிலையை தராது. ராகு புத்தியில் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக நோயால் அவதிப்படுவார். நோய், அசிங்கம், கேவலம், சிறை வாழ்க்கை போன்றவை இந்த ஜாதகருக்கு ராகு புத்தியில் நடந்தே தீரும். ஏனென்று கேட்டீர்கள் என்றால், ராகு சனி செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். செவ்வாய் 12ஆம் அதிபதியும் ஆகிறார். அவர் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். கண்டிப்பாக அதாவது தன் உடல்நிலை பாதிக்கப்படுவதோடு தன்னுடைய செயல்களுக்காக அதாவது சிறைக்கு செல்வதும் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ராகு புத்தி இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தராது. தான் செய்த குற்றங்களுக்காக தண்டனையும், சிறைக்கு செல்வதும், உடல்நிலை பாதிப்படைவதும் போன்ற சம்பவங்கள் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ராகு புத்தியில் நடக்கும். எனவே ஒருவர் அடிதடி கிரிமினல் குற்றங்கள் ஈடுபட வேண்டும் என்றால் அங்கே சனி செவ்வாய் பாபத்துவம் அடைந்து சனி லக்ன ராசியோடு சம்பந்தப்படுவதும், சனி செவ்வாய் இருவரும் ராகுவுடன் இணைந்திருப்பதும் கண்டிப்பாக ஒருவரை கொலை குற்றங்களில் ஈடுபட வைக்கும். இதுவே லக்னத்தை குரு பார்த்திருக்கார், இல்லை ராசியை குரு பார்த்திருக்கார், அந்த அமைப்பு இருக்காது. இதுவே குரு 7ல் 10ஆம் இடத்திலிருந்தோ அல்லது 8ஆம் இடத்திலிருந்தோ பார்த்திருந்தால், இந்த 3 கிரகங்களையும் பார்த்திருந்தால் அந்த அமைப்பு வந்திருக்காது. குருவின் பார்வை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும். லக்கணத்தை ராசியை குரு பார்த்தாலே அந்த ஜாதகர் அதாவது தவறான நடவடிக்கையில் ஈடுபட தயங்குவார், அல்லது தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அதை வெளியில் தெரியாமல் செய்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார். இங்கே லக்கணமும் பாதிக்கப்பட்டு ராசியும் பாதிக்கப்பட்டு ராஜயோகாதிபதியும் பாதிக்கப்படும் நிலையில் கண்டிப்பாக அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இந்த ஜாதகரை கண்டிப்பாக தான் செய்த குற்றங்களுக்காக தண்டனையை அனுபவிக்க வைக்கும். உடல்நலவிலும் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆயிலே சில சமயம் கை வைக்கும் நிலையில் இந்த ராகு புத்தி இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். ஏனென்றால் அட்டமாதிபதியும் கெட்டிருக்கிறார், லக்கணமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ராசியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இங்கே ராஜயோகாதிபதியின் பார்வை என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரிஷப துலா லக்கணத்துக்கு சனியின் பார்வை எப்பொழுது நல்ல செய்யும்? தனது நட்பு வீட்டில் அமரும் நிலையோ, குருவின் தொடர்பில் இருந்து பார்க்கும் நிலையிலோ நன்மை பலன்களை செய்யும். தனக்கு மிகவும் ஆகாத சூரியனின் பகை வீட்டில் அமர்ந்து செவ்வாய் ராகுடன் இணைந்து பார்க்கும் சனியின் பார்வை கொடூரமானது. இந்த நிலையில் தான் சனி செவ்வாய் பார்வை எப்பொழுது நல்ல பலன்களை செய்யும், எப்பொழுது கெடுபலன்களை செய்யும் நாம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சனி செவ்வாய் சேர்க்கை 4ஆம் இடத்தில் இருப்பது ஜாதகருடைய நடத்தையை தெளிவாக காட்டுகிறது. மேலும் 10ஆம் இடத்தோடு இவர்கள் தொடர்பு கொள்வது, இவர் அதாவது அடுத்தவங்கள் சொத்துக்காக அவர்கள் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து போன்ற தொழில்களை செய்பவர் என்பதை இந்த ஜாதகம் நமக்கு நல்ல தெளிவாக உணர்த்துகிறது. எனவே சனி செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது ஒருவருக்கு ஆகாத சேர்க்கை. குற்றச் செயல்களில் ஈடுபடுவதோ, மறைமுகமாக அடுத்தவர் சொத்தை அபகரிக்க நினைப்பதும் இந்த சனி செவ்வாய் பாபத்துவ சேர்க்கை கண்டிப்பாக ஒரு ஜாதகரை ஈடுபட வைக்கும். இங்கே சுபரின் தொடர்பு கண்டிப்பாக விதிவிலக்கு. எனவே எல்லா ஜாதகத்திலும் சனி செவ்வாய் ராகு இருந்தால் இந்த மாதிரி அமைக்குமான்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த சனி செவ்வாய் ராகு எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து பலன்கள் இருக்கும். நன்றி, வணக்கம்.